Hi, hello friends. Welcome to Aari Beginners. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீஃப் ஃபில்லிங் மெத்தட். இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். அகெயின் சில்க் த்ரெட், டபுள் த்ரெட் நாட் போட்டு எடுத்திருக்கேன். டூலிப் நீடில் நம்பர் 14 த்ரெட் ஒர்க்குக்கு எடுக்கிற மாதிரி எப்பவும் போல் நீடில் எடுத்திருக்கேன். நம்ம இப்போது த்ரெட்டை ஹையில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஷேப்புக்கு ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எந்த த்ரெட்டை வச்சு லீஃப் ஃபில்லிங் போட போகிறோமோ அதே த்ரெட்டில் செயின் ஸ்டிச் அவுட்லைன் ஆன்லைன் கொடுத்துக்கலாம். இந்த நம்ம லீஃப் ஃபில்லிங் கொடுத்து முடிக்கும்போது இந்த செயின் ஸ்டிச் வந்து நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஷேப்புக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த எட்ஜில் ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி த்ரெட்டை பிக் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட அவுட்டரில் ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி பேக் லாக் கொடுத்து எடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி எடுத்துகிட்டு த்ரெட்டை கொஞ்சம் நீட்டி எடுத்துக்கலாம். இப்போது இந்த த்ரெட்டை வந்து நம்ம ஸ்லாண்டிங்கில் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் பஞ்ச் பண்ண போகிறோம். இதுவே நம்ம பட்டன் ஹோல் லீஃப் ஸ்டிச்சாக இருக்கட்டும், இல்லை பேடட் லோடிங் லீஃப் ஸ்டிச்சாக இருக்கட்டும், நம்ம சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருப்போம், அதோட ஒரு ஹாஃப், அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஹாஃப் அப்படி கொடுத்து ஃபில் பண்ணுவோம். இந்த லீஃப் மாடல் எப்படின்னா நம்ம ஃபுல்லாக இந்த லீஃபை கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு செயின் எடுத்து நம்ம எப்படி ஸ்லாண்டிங்காக இந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி நம்ம போட்டிருக்க செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, பஞ்ச் பண்ணி அதுக்கு உள்ள ஒரு செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு இதோட லாக் ஸ்டிச்சை நம்ம அவுட்டர் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தோம் பாருங்கள், அதோட அவுட் சைடு வெளிப்பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அப்படியே பிக் பண்ணி மறுபடியும் நம்ம ஸ்லாண்டிங்காக நேர் ஆப்போசிட் சைட் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி உள்ளே, அதாவது நம்ம கொடுத்துருக்க செயின் ஸ்டிச்சுக்கே உள்ளே பஞ்ச் பண்ணி ஒரு செயின் எடுத்து செயினோட வெளிப்பக்கமாக பஞ்ச் பண்ணி அதோட லாக் ஸ்டிச்சை எடுக்கிறோம். மறுபடியும் த்ரெட்டை ஆப்போசிட் சைட் கொண்டு வரும். இந்த இடத்துல நம்ம மைண்டில் எடுத்துக்க வேண்டியது, நம்ம பஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்க அவுட்லைனோட உள்ள ஸ்லாண்டிங்காக முதல்ல பஞ்ச் பண்ணி செயின் எடுக்கிறோம். அதோட லாக் ஸ்டிச்சை நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட அவுட்டரில் போட்டு லாக் எடுக்கிறோம். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போகிறோம். அங்கேயும் போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட உள்ள செயின் எடுத்து அந்த செயின் ஸ்டிச்சோட வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இதே தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே செயினுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணியாச்சு, செயின் எடுத்துட்டோம். இதோட லாக் ஸ்டிச்சை செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் கொடுக்குறோம். அப்புறம் அப்படியே த்ரெட்டை மறுபடியும் எடுத்து ஆப்போசிட் சைட் கொண்டு போய் செயினுக்குள்ளே பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அந்த செயின் ஸ்டிச்சோட வெளிப்பக்கமாக அவுட்டர் பார்ட்டில் லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். அப்புறமா த்ரெட்டை பிக் பண்ணி மறுபடியும் ஆப்போசிட் சைட் கொண்டு வரோம். இந்த ஃபில்லிங் மெத்தட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். பஞ்ச் பண்ணுறோம், வெளிப்பக்கமாக லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மறுபடியும் அப்படியே பிக் பண்ணி செயினுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணுறோம். செயின் ஸ்டிச் எடுத்து அந்த நம்ம வெளியில் ஒரு அவுட்லைன் கொடுத்தோம் பாருங்கள், அந்த அவுட்லைனோட வெளிப்பக்கமாக அதுக்கு லாக் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் த்ரெட்டை பிக் பண்ணி ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். இதே ஆர்டரில் தான் இதை ஃபுல்லாக இந்த ஷேப் ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வர போகிறோம். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைடு அப்படி ஸ்லாண்டிங்காகவே நெருக்கமாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதுவே எம்போஸ்டாகவும் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளாட்டாக போடுறோம். எம்போஸ்டாக போடும்போது நம்ம இந்த ஷேப்புக்கு உள்ள பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டை சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஹோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோன்னா அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம்.
நம்ம அந்த செயின் ஸ்டிச்சை சுற்றி லைட்டாக ஹோல் விழுந்த மாதிரி தெரியும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதுக்கு அவுட்லைன் வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுக்கலாம், இல்லைன்னா பீட் ஒர்க் கொடுக்கலாம், கட் பீட்ஸ் கொடுக்கலாம், ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம். என்ன மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்து அதை மேலே நம்ம கவர் பண்ணிடுவோம் ஒரு அவுட்லைன் மாதிரி. ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிடும். இந்த லாக் எடுக்கும்போது நம்ம மைனூட்டாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபஸ்ட் ஒரு செயின் எடுக்கிறோம் இல்லைங்களா, இதோட லாக் ஸ்டிச்சை அவுட்டரில் கொடுத்துட்டு ஸோ இதை பிக் பண்ணி எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த த்ரெட்டை எப்படி கொஞ்சம் இன்னும் அந்த நீடில் உள்ளே எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே நம்ம கையில் இருக்கிற த்ரெட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா டர்ன் பண்ணுங்கள். அது அழகாக சாஃப்டாக நம்ம கை வழியாக வந்துடும். இந்த எட்ஜு வர இந்த மாதிரி நம்ம போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஷேப் லீஃபோட ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கணும். இதை நம்ம இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்தே இதை கவர் பண்ண போகிறோம், அவுட்லைனை கவர் பண்ண போகிறோன்னா நம்ம இப்படியே செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த லீஃபை சுற்றி நம்ம பீட் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல லாக் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எண்டு நாட் போட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். த்ரெட்டை பிக் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் இப்படி ட்விஸ்ட்டு கொடுத்து இதை அப்படி சாஃப்டாக கீழே இழுத்துட்டா இந்த நாட் போய் டைட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டோம். சுகர் பீட் கொடுத்து தான் அவுட்லைன் கொடுக்கணும்னு இல்லை, உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு உங்களுக்கு என்ன மாடல் அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அந்த இதை கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். சுகர் பீடோ கட் பீட்ஸோ இல்லை நம்ம ஸ்டோன் செயினோ இந்த மாதிரி மல்டி ஸ்டோன் செயின் வந்து இதோட அவுட்லைன்லேயும் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம லீஃபை சுற்றி ஒரு லைன் கொடுத்துட்டு இது வந்து நம்மளோட விஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி அந்த லீஃபை சுற்றி அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேபி இது ரொம்ப நம்ம சின்ன ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவில் இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி லீஃப் மோட்டிவ் வரும்போது அதை சுற்றி இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இன்னும் நமக்கு நீட்டாக கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஸோ நான் இப்போது சுகர் பீட் அதுக்கு மேலே ஸ்டோன் செயின் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளாக லீஃப் ஃபில்லிங் மெத்தட் எப்படிங்கிறத போட்டு பார்த்துட்டோம். நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.